ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கோம். ஆண்டாள் மன்னாரோட திருவாடிப்புற மகோத்சவம் 6ஆம் திருநாள் காலையில் நடந்துட்டுருக்கு. கோஷ்டிக்கார காலையில் புறப்பாட்டில் வந்த ஃபோட்டோ ராஜாமணி அனுப்பிச்சி வச்சுருந்தார். சாயங்காலம் நேரம் நாடசாலத்திற்குள்ளே வந்துட்டோம். ஆண்டாள் நாடசாலத்திற்குள்ளே வேலின்னு இருக்கா. அங்கே போட்டுருக்கிற கோலமும் கொண்டாட்டங்களும் விறுன்னு தாயார் ஏழின்னு இருக்கா. நம்பிதான் நமக்கு நான் பாட்டி போங்க 5:30க்குள்ளே முடிஞ்சு போச்சு. திருமஞ்சனம் ஆகி திருவாராதனை ஆகி தளிகம்சி ஆகிடுத்து. பாட்டும் தீர்த்தம் சடாரியம் தான். 7:45 8 மணிக்கு ரெடியாகி தண்டியல் இந்த நேரத்தில் எழுறது ரெக்கார்ட் பிரேக்குன்னு தான் சொல்லணும். திருமஞ்சனம் ஃபுல்லாக லைட்டில் போட்டிருக்கேன். திருவாராதனை செய்கிறதுக்கு ஆற்றுக்கு போயிட்டு சின்ன வேலையை முடிச்சுட்டு வரலாங்கிறதுக்குள்ளே ஆண்டாள் குடுகுடுன்னு திருவாராதனத்தை முடிச்சுட்டா. மெதுவாக அனுபவிப்போம். ஜில்லுன்னு இருக்கா. வேறு எதுவும் தேவையில்லை நீ மட்டும் போரும்னு பாடணும் போல் இருக்குது. தாயாரை பார்த்தா எங்கே நான் சினிமா பாட்டு பண்ணேன்னு என்னை திட்டுவேளோன்னு சொல்லி கொஞ்சம் பயந்துன்னு அடக்கி வாசிக்கிறேன். மகாராணி, சின்ன மகாராணி, செல்ல மகாராணி, எங்கள் இளவரசி, நீ என்ன வேணால் சொல்லலாம். தாயார் மண்டபத்துக்குள்ளே ஏறி திருமஞ்சனம் கண்டரில் ஏழ்றா. கொட்டகையில் நடக்கிற பஜனை பாட்டோட சத்தம் இங்கே கேட்குறது. நிகழ்ச்சி நிரலில் நடக்கிறது. அந்த மேலே இந்த மாம்பழம் கையில் வைக்கிறோமா? அணைச்சு பக்கத்தில் அப்படியே போ, அப்படியே போ. போடா நீ போடா பார்த்துக்கலாம். போடா நீ மாட்டேன் சொன்னால இருக்க மட்டும் லைட்டாக இறக்குனா சின்ன கல் மாதிரி அந்த மண்டபம்
வாங்க வாங்க வாங்க. யானை வாகனம் பின்னாடி தண்டியில் தாயார் ஏழின்னு இருக்கா. என்னமோ இன்றைக்கி வந்து எப்பவும் மன்னார் யானை வாகனத்தில் முன்னாடி பின்னுருவர். இன்றைக்கி என்னமோ நின்று தாயாரை கூட்டின்னு தான் போவேன், இல்லாட்டி நகரமாட்டேன்னு நின்றுட்டுருக்கார். அதே மாதிரி நேற்றும் அப்படி தான் கருட சேவையில் பெரியாழ்வார் தன்னோட பொண்ணு மாப்பிள்ளையை கூட்டின்னு முன்னாடி போயிட்டார். இவாள்லாம் மெதுவாக பின்னாடி ஏழினா. பின்னாடியே வராது. முன்னாடி வாங்க. ஐயோ
தெரியணும். இத்தனை பேர் ஜெயிச்சாடு தெரியுதுக்கு உள்ள போய் மாமாட்ட கொடுத்துட்டு வா. ஏய் தண்டியல் கொட்டும் எப்படி ஓடி வராருங்கிறதையும் அனுபவிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். எவ்வளோ கூட்டம் பாருங்க. இது இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் கூட்டம் இன்றைக்கி கொஞ்சம் கம்மி. நாளைக்கு அமாவாசைங்கிறதுனால சுந்தரமகாலிங்கம் போனதுனாலையோ என்னமோ கொஞ்சம் கூட்டம் கம்மி. நாளைக்கு 7ஆம் திருநாள் உலகம் கொண்டாடும் கோதை பிராட்டியோட சயன சேவை வேறு எங்கேயும் நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு தாயார் மடியில் ரங்கமன்னார் படுத்துட்டு சயன கோலம் சாதிக்கிறார். அது முடிஞ்சு வந்த உடனே மஞ்சப்பூ தெருவில் மணிக்கு திருவாராதனாகும், மாட வீதியில் நெல்லளவையாகும், கண்ணாடி சப்பரத்தில் வருவார். இவர் மிஸ் பண்ண சான்ஸ் இருக்குது, கவனம்.